வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையல் அறையில தினமும் பயன்படுத்தப்படும் ஒரு சாதாரண இலை தான் கருவேப்பிலை. ஆனா பலர் இத சாப்பிடாமல் ஓரமாக எடுத்து வைத்து விடுகிறார்கள். உண்மையில இந்த சிறிய இலையில மறைந்திருக்கும் மருத்துவ சக்தி பற்றி தெரிந்தால் இனிமே நீங்க ஒருபோதும் இந்த கருவேப்பிலையை வீணாக்கவே மாட்டீர்கள். கருவேப்பிலைங்கிறது வெறும் மனத்திற்காக சேர்க்கப்படக்கூடிய பொருள் அல்லங்க. இதுல இரும்பு சத்து, கால்சியம், நார்ச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சு இருக்குது. இன்னைக்கு வீடியோல கருவேப்பிலை தினமும் சாப்பிட்டா என்ன நடக்கும், முடி வளர்ச்சிக்கு எப்படி உதவுகிறது, சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன பயன், உடல் எடையை குறைக்குமா, இதயத்தை பாதுகாக்குமா, யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இதோடைய நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது நன்மை, ரத்த சோகையை போக்குறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இன்றைக்கு பல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ரத்த சோகை பிரச்சனால அவதிப்பட்டு இருக்காங்க. கருவேப்பிலையில இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் போலிக் அமிலம் அதிகமாகவே இருக்குது. தினமும் நம்ம 10 முதல் 15 கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டு வந்தாலே ரத்த உற்பத்தி மேம்படும், ஹீமோகுளோபின் அளவு உயரும், உடல் சோர்வு குறையும், தலை சுற்றுதலும் குறையும். குறிப்பா பெண்களுக்கு இது மிகவும் நல்ல ஒரு இயற்கையான. இரண்டாவது நன்மை, முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. பல ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு முடிக்கு எண்ணெய் வாங்கி பயன்படுத்துவார்கள். ஆனா அதனால எந்த ஒரு பயன்பாடுமே இருக்காது. ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண கருவேப்பிலை மிகப்பெரிய ஒரு தீர்வா உங்களுக்கு அமையும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், புரதச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முடி வேர்களை வலுப்படுத்துறதுக்கு உதவுது. தினமும் கருவேப்பிலை சாப்பிடுபவர்களுக்கு முடி உதிர்தல் பிரச்சனை சரியாகும், நரைமுடி வருதல் தாமதமாக்கப்படும். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு இளநரை வருது. ஸோ இந்த இளநரையெல்லாம் சரி பண்றதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. முடிய அடர்த்தியா வளர்றதுக்கும் கருவேப்பிலை பயன்படுது. ஸோ கருவேப்பிலையை நம்ம டைரக்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கருவேப்பிலையில எண்ணெய் காய்ச்சி நம்ம கருவேப்பிலை எண்ணெயாகவும் அடுத்து மூன்றாவது நன்மை, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில விட்டமின் ஏ அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த விட்டமின்கள் கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. இரவு பார்வை குறைபாடை தடுக்குது, அதாவது மாலைக்கண் நோயை தடுக்கிறதுக்கு பயன்படுது. கண் உலர்வை, முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண் உலர்ச்சி ஏற்படும், மங்கலான ஒரு பார்வை ஏற்படும், அதை எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த கருவேப்பிலை பயன்படுது. முக்கியமாக லேப்டாப், மொபைல் அதிகமாக பயன்படுத்துபவர்கள் கருவேப்பிலையா உணவுல சேர்த்துக்கொள்றது ரொம்பவே ஆரோக்கியமானது. நான்காவது நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு கருவேப்பிலை ஒரு சிறந்த ஒரு உணவா கருதப்படுது. இது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவுது, ரத்த சர்க்கரையை உயர்த்தாம இருக்கிறதுக்கு பயன்படுது, இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. இதனால காலையில வெறும் வயிற்றுல 10 கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் தெரிஞ்சவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்து ஐந்தாவது நன்மை, கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. உடல் எடை அதிகரிப்பு இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. அதாவது உணவு பழக்க மாற்றத்தினால ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உடல் பருமன் பிரச்சனை அதிகமாகவே இது ஒரு நோயாவே இருக்குது. ஸோ கருவேப்பிலையில இருக்கக்கூடிய சில தாவர வேதிப்பொருட்கள் கொழுப்பு சேமிக்கிறத குறைக்கிறதுக்கு பயன்படுது, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது, வளர்ச்சித மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவு. எனவே உடல் எடையை குறைக்க முயற்சி செய்வர்கள் கருவேப்பிலையை உணவுல எடுத்துக்கிட்டாதே போதும், வேகமாவே உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அவங்களுடைய டயட்ல கருவேப்பிலை ஜூஸை எடுத்துக்கிட்டா போதுங்க, மெட்டபாலிசம் வேகமாவே செயல்படும், வேகமா அதிகரிச்சு உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அடுத்து ஆறாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசம், வாயு தொல்லை, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் இருந்தா கருவேப்பிலை உதவும். இது குடலுடைய செயல்பாட்டை தூண்டுகிறது, செரிமான நொதிகளை உற்பத்தி ஆக்கி அதிகமான செரிமானம் செய்யறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. ஸோ நீங்கள் எப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கருவேப்பிலையை எடுத்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்து ஏழாவது நன்மை, கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. நம்ம உடலுடைய இயற்கை வடிகட்டிங்கிறது கல்லீரல் தான். கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது, நச்சுக்களை வெளியேற்றதுக்கு பயன்படுது, கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் கருவேப்பிலை பயன்படுது.
அடுத்து 8வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு முறையினால நெறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, இதய நோய்கள் வந்து நெறையாவே வருது. அதாவது மாரடைப்பு அபாயம் நெறையாவே இருக்குது. இதுக்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, கொழுப்பு நிறைந்த உணவு, ப்ராசஸ்டு ஃபுட், அப்புறம் ஜங்க் ஃபுட், அதிக கொழுப்பு, எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால். இதனால நெறைய மாரடைப்பு பிரச்சனை வருது. அது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இதயத்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு இயற்கை உணவுகளாக இந்த கருவேப்பிலை வந்து இருக்குது. அடுத்து 9வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இதுல விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாவே கருவேப்பிலையில இருக்குது. இதனால சளி, இருமல் போன்ற தொற்றுகள் வரும் அபாயத்தை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்களை எதிர்த்து போராடும் தன்மையும் கிடைக்கும். குறிப்பா பருவநிலை மற்றும் காலநிலைகள் மாற்றங்கள்னால வரக்கூடிய நோய்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கும். அடுத்து 10வது நன்மை, சருமத்தை அழகாக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தோலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கும், வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கும், அதாவது முதுமையை தள்ளி போடும் உணவு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கருவேப்பிலை வந்து பயன்படுது. முகப்பருக்களை வந்து குறைக்கிறதுக்கு. இப்போதான் டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது முகப்பருக்கள் அதிகமாகவே முகத்தில் வரும். ஆனால் கருவேப்பிலையை எடுக்கும் பொழுது அந்த முகப்பருக்கள் குறைஞ்சிரும். சிலருக்கு வந்து வயிற்று குடலில் வந்து அந்த கழிவுகள் வெளியேறாமல் நச்சுக்கள் வயிற்றுக்குள்ள இருந்துச்சுன்னா முகப்பரு வரும். ஸோ கழிவுகள் எல்லாத்தையுமே நீக்கிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முகம் வந்து பளபளப்பாகும். ஸோ அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த கருவேப்பிலை வந்து பயன்படுது. தினமும் சாப்பிட்டா சரும ஆரோக்கியம் மேம்பட செய்யும். அடுத்து 11வது நன்மை, மூளையுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கருவேப்பிலையில இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. அதாவது கான்சென்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அந்த ஃபோக்கஸ் அத கவனம் கவனம் அந்த கவன சக்தியை கொடுக்கறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிசர்ச் பண்ணதுலேயே சொல்லப்பட்ட ஒன்று தான் இது. ஸோ அதனால மூளையுடைய செயல்பாடு, மூளை வளர்ச்சி அனைத்திற்குமே கருவேப்பிலை வந்து பயன்படுது. அடுத்து 12வது நன்மை, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகளுடைய அடர்த்தியை மேம்படுத்துறதுக்கும், மூட்டுகளுடைய ஆரோக்கியத்திற்கும், மூட்டுகளை பாதுகாக்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த உணவா இருக்குது. முக்கியமா 60 வயதை கடந்த வயதானவர்களுக்கு கருவேப்பிலை ஒரு சிறந்த உணவா இருக்கு. ஏன்னா 60 வயதை கடந்தவர்களுக்குனால மூட்டு வலி இருக்கும். அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் எல்லாமே தேய்மானம் அடைஞ்சு ஆஸ்ட்ரோபோரோசிஸ் உள்ள எலும்பு தேய்மான நோயெல்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து பயன்படுது. 13வது நன்மை, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில அதிக நார்ச்சத்து இருப்பதால குடல் இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும், கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து 14வது நன்மை, உடலுக்கு இயற்கை டீடாக்ஸா கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பிலை உடல்ல இருக்கக்கூடிய சில நச்சுக்களை வெளியேற்றதுக்கு உதவுது. இதனால உடல் ரொம்பவே லேசாக உணரப்படும், சோர்வு குறையும், ஆரோக்கியம் மேம்படும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கருவேப்பிலைய எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. நல்லாவே கவனிச்சுக்கிறங்க. அளவை சொல்ல போகிறேன். எவ்வளவு அளவுனா 10 முதல் 15 கருவேப்பிலை இலைகளை எடுக்கணும். அதாவது ஒரு கைப்பிடி அளவு உணவில் சேர்த்துக்கிறேங்க. அதாவது எப்படி சாப்பிடணும்னா, ஒன்று ஜூஸாக எடுத்து குடிச்சுக்கிறலாம், இல்லை வெறுமனமே வாயில் போட்டு மென்றுக்கலாம். அடுத்து வந்து பொடி செஞ்சு சாப்பிடலாம். கருவேப்பிலைய நீங்கள் நிழலில் உலர்த்திட்டு, அது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி அப்படியும் நீங்கள் சாப்பாடில் போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா கருவேப்பிலை துவையல் செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா கருவேப்பிலை டீ போட்டு குடிக்கலாம். கருவேப்பிலைய மோர், ஜூஸ் இந்த மாதிரி கலந்து குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதிலே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுங்கிறது என்னென்னா, கருவேப்பிலையை வந்து ஒரு மாதத்திற்கு தேவையான கருவேப்பிலையை பறித்து உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் காய வச்சு அதை லைட்டாக வறுத்துட்டு அதை நீங்கள் அரைச்சி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தினமும் 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பவுடரை நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதத்தில் போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் வந்து கிடைக்காது.
அடுத்து இந்த கருவேப்பிலையை எடுக்கும்போது யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா, குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், கருவேப்பிலையை சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும் அப்படின்னா அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கர்ப்பிணிகள் வந்து அதிகமா எடுக்க வேண்டாம். அளவா எடுத்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, நம்ம தினமும் நம்மளுடைய உணவுல பார்க்கக்கூடிய இந்த கருவேப்பிலையை நம்ம சாதாரண இலை அப்படின்னு நினைச்சு டெய்லி நம்ம தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த கருவேப்பிலையை நம்ம வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா ரத்த சோகை முதல் முடிய ஆரோக்கியம் வரை, சர்க்கரை கட்டுப்பாடு முதல் இதய பாதுகாப்பு வரை பல நன்மைகள் வழங்கக்கூடிய ஒரு இயற்கை அற்புதமான ஒரு மருந்து தான் கருவேப்பிலை. இனிமே இந்த ஒரு இலையை நீங்க ஒதுக்கவே ஒதுக்காதீங்க. அப்படி கருவேப்பிலைய ஒதுக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண நீங்க மறக்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.